friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு பார்க்கலாம். இது வந்து பிரியாணி அப்புறமா வந்து மோஸ்ட்லி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல இல்ல குக்கர்ல 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூடுலயே வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம இத வந்து வேக வைக்கணும். கரிஞ்சிர கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாகணும். இப்போ பாருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளி இதையும் வந்து கொஞ்சம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல இந்த தக்காளி வேகட்டும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் துருவுன தேங்காய், 8 போல முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அது. கடைசியா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மறுபடியும் அதே குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதுமே இதுல வந்து 1/2 கிலோ மட்டன் துண்டுகள் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து அந்த எண்ணெயோட ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 2 ல இருந்து 3 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, காரம் சரியா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாலே அந்த கலர் நல்லா வரும். அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்குவோம்ல அந்த கலருக்காக தான் இது சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து சாதாரண மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். கலர் மட்டும்தான் வித்தியாசம். இதை வந்து ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி கலந்துடலாம். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் அதையும் அப்படியே சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 2 ல இருந்து 3 கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப. கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதில் வந்து ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூடில் ஒரு 30 ல இருந்து 40 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இல்லைனா மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷரெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சம் நறுக்குனா மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடும். அவ்வளோதான். இது வந்து மோஸ்ட்லி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே நல்லாயிருக்கும். தோசை, இட்லி. நான் இன்றைக்கி வந்து பரோட்டாவோட சாப்பிட போகிறேன். பீஸ்லாம் ரொம்ப அழகாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.